7th ஆகஸ்ட் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மெக்காவில் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, பாகிஸ்தான், அப்புறம் டர்க்கி இந்த 3 கண்ட்ரீஸும் சேர்ந்து ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்றாங்க. மெக்கா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட். இந்த ஒப்பந்தத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன்ஸ் என்னன்றது அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் கலெக்டிவ் செக்யூரிட்டி. ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்தியா வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுது அப்படின்றப்போ சவுதி அரேபியா அண்ட் டர்க்கி இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் கூட கூட்டணி இருப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ இந்தியா பாகிஸ்தான் அட்டாக் பண்றப்போ சவுதி அரேபியா அண்ட் டர்க்கி மேலேயும் இந்தியா அட்டாக் பண்ற மாதிரி இவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ இந்தியா மேல இந்த 3 கண்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்டா இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமானது டிஃபென்ஸ் கோ ப்ரொடக்ஷன். அதாவது அட்வான்ஸ்டான டெக்னாலஜி கொண்ட மிசைல்ஸா இருக்கட்டும், ட்ரோன்ஸா இருக்கட்டும், இதெல்லாமே தயாரிக்கிறதுக்கு மேனுஃபேக்சர் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா 3 கண்ட்ரீஸும் சேர்ந்து தயாரிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரீசன்ஸ்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 கண்ட்ரீஸ் சொல்றாங்க. பட் உண்மையான ரீசன் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கக்கூடிய இந்த வார். ஸோ வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கக்கூடிய வார்னால ரொம்பவே பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கல்ஃப் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து அட்வான்ஸ்டு ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் மூலியமா பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதில் பாதிக்கப்படுறது யாருன்னா சவுதி அரேபியாவும் தான். ஏன் அப்படின்னா சவுதி அரேபியா தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலே லீடிங் க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்டர். சவுதி அரேபியாவோட இந்த க்ரூட் ஆயில் வந்து பாஸ் ஆகிற ரூட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ், அப்புறம் பாபேல் மண்டேப் ஸ்ட்ரெயிட். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பாபேல் மண்டேப் ஸ்ட்ரெயிட்டை பார்த்தீங்கன்னா ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ்ன்ற ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா அந்த வழியாக போகக்கூடிய கப்பலை அட்டாக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சவுதிக்கு இருக்கனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கான ரீசனாக இருக்கணும். அண்ட் செகண்ட், சவுதி அரேபியாவோட சவுத் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஏமன்ல இருக்கக்கூடிய அந்த ஹவுதீஸ்ன்ற டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மிசைல் ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க சவுதி அரேபியாவில். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த ஹவுதீஸ் மூலியமா பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டாயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஹவுதீஸ் ஆர்கனைசேஷனுக்கு பேக் போனா சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரான். ரொம்ப காலமாக பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது, மிலிட்ரி ஓரியன்டா, செக்யூரிட்டி ரிலேட்டடா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ தான். ஏன்னா இந்த கல்ஃப் ஸ்டேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய டெர்மினல்ஸ், பேசஸ்ல வச்சிருக்கிறதுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ தான். பட் இந்த ஈரான் வந்து யூஎஸ்ஏவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோன்னே, ஸோ இதுக்கப்புறம் யூஎஸ்ல இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப்ஸை. ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கண்ட்ரிக்கு இதனால எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படின்றது போக போக தான் தெரியும். பட் இந்த அக்ரிமெண்ட்டை இப்போ வரைக்கும் வந்து கீனா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்கன்றதை நம்ம இந்தியா வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ நீங்கள் இந்த அக்ரிமெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கலாம்.